நான் சொன்னாடி எதுக்காக நீ என்ன அதை பண்ணி கொண்ட சிவனந்தாபுரி ஆடக்கூடிய போத்துராஜனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். போர் மன்ன மகாராஜனுக்கு கொடுத்தாயே மாமா. அடிய முகத்துட தேடி வரும் வாழ வேண்டும். நீ யாருடைய பிள்ளைன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இளமிருந்து வளர்த்தது நான் தான். சங்க துவாரகை உன் தாய் தந்தை யார் தெரிகிறதா? பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி அம்மாளுக்கும் பிறந்தவள் தான் நீ. இளமையிலிருந்தே இந்த சங்கு துவாரனை ஏற்படுத்தி உனக்கு சங்கு துவாரையை வளர்த்தேன். சிவனந்தாபுரி ஆளக்கூடிய போர் மன்னனுக்கு உடை கொடுத்து இப்போது உனக்கு ஒரு பிள்ளையும் இருக்கிறது. அல்லிமுத்து உனக்கு அண்ணன் இருக்கிறான் தெரியுமா? இதுவரை முதல்ல அண்ணன் யாருன்னு சொல்ற அதை தெரிஞ்சுக்க. யாரும் தெரியல மாமா. உனக்கு அப்பா அம்மா யாருன்னு சொல்ற அதை தெரிஞ்சுக்க. பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி அம்மாளுக்கும் யாருக்கும் பெத்தாயா அம்மா? நல்லவனுக்குதான் பெத்தாங்க, யாராருக்கே பெக்கலவா இல்லையா? உன்னோடு பிறந்தவங்க 5 பேர் இருக்கிறாங்க. யாரும் அம்மா? பஞ்ச பாண்டவர்கள். இன்னும் அவங்களுக்கே தெரியாது நீ யாருன்னு. என்ன காட்டி கொடுத்து விட்டா Hey!
நிமிஷம் இருக்கா? தம்பி யாரு? ஒரு நிமிஷம் இரு, அவசரப்படாத. நீ இன்னைக்கு நீ இரு சொல்லு மாமா. எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு மாமா. அடிச்சு செத்து போயிடாத. எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? இப்பதானே நான் சொன்னேன். என் தம்பி யாருன்னு எனக்கு தெரியல மாமா. சாமி காட்ட போய் உட்காந்து அழுந்தா சாமி என்ன பண்ணோம்? நிறைய பேர் கோயிலுக்கு போய் சாமி கட்ட உட்காந்து அழுந்து போயிடுறாங்க. அடவே கூடாது சாமி கட்ட. இவன் அது மாதிரிதான் அழுறா. நான் தான் தெளிவா சொல்றேன், உனக்கு அப்பா அம்மாக்கிறாங்க, உனக்கு அண்ணங்கிறான், இப்ப இதுக்கு மேல என்ன குறைக்குது? இதுவரை உன்னை நான் வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், உனக்கு ஒரு குழந்தைங்குது. இப்ப ஒன்னும் யாருன்னு காட்டுற, நீ போய் ஒன்ன காட்ட பேசு. வரியா? வா, நேர பின்னாடியே நடந்து வா. தங்கச்சி வந்து அவர்கள் கூட பார்த்தார்களா பார்க்க தெரியலண்ணா. என்ன நீ வளர்த்தாயா? என்னையோ தங்க தொட்டிலில் வைத்து எனக்கு யாரு எனக்கு துணையண்ணா? எனக்கு தாயும் தங்கையும் நீயே தெய்வம். எனக்கு அப்பாவும் அம்மாவும் நீயே அண்ணா.
அண்ணன் என்பது இதுவரைக்கும் எனக்கு தெரியாது அண்ணா. நீங்க எத்தனை பேர் எனக்கு தெரியும்னா. ஆமா ஐயா, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேளம்மா. சொல்லுண்ணா. இந்த உலகத்திலே தாய் தந்தை தான் உலகத்திலே முதல் கடவுள். ஆமா. கடவுள் எல்லாம் பெண்ணால, நம்ம கடவுளை கண்ணால் பார்த்தது கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல ஒரு பெண்ணானவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையானது முதலாக தாய் முகத்தை பார்க்கிறது, இரண்டாவதாக தந்தை முகத்தை பார்க்கிறது, மூன்றாவதாக தந்தையார் அழைத்து இவர்தான் ஆசிரியர் இவர்தான் குரு என்று பாடசாலையிலே சேர்த்துகின்றார்கள். நான்காவதாக அந்த ஆசிரியர் சொல்லுவார் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் தான் வணங்கக்கூடிய தெய்வம் என்று சொல்வார்கள். அதனால மாதா பிதா குரு தெய்வம் தெய்வீக போன்ற சபை இன்றைய நாளிலே இதுவரையிலும் எனக்கும் தெரியாது. என்னுடைய மாமா விளங்கும், நான் தான் சொன்னேன். ஆமா, என் மாமா விளங்கும் கண்ணபிரான் ஓடோடி வந்து ஐயா உன்னை நினைத்திருக்கிறேன் வாங்க, என் மாமா எங்கள் ஆபத்தை காக்க வேண்டும் என்று. உன்னால் என்னால் முடியாது மாமா. அதே தங்கையாக விளங்கும் சங்குவதி இடத்திலே பென்று பார் என்று சொன்னவுடனே உன்னை வந்து பார்த்திருக்கிறேன் அம்மா. என் பாதத்தை படிந்தபடியால் இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகத்திலே கல்லும் காவேரியும் புல்லு பூண்டு உள்ளே சுகமாக வாழ்க்கை. அப்படியே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இதற்கு தலைமையை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊரு கவர்னர், மந்திரி கவர்னர், கோலுக்கார கவர்னர் ஊரு சார்பாக இப்போ நாடகம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா வல்ல இறைவன் அருள் பெற்று இன்னொரு அரை மணி நேரம் இருக்கும். இன்னும் அள்ளிமுத்து வந்து மோடி எடுக்கிற வரை நாடகம் இருக்கு. ஆகையா இதுவரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவர்களுக்கும் எங்க ஊரு கவர்னர், மந்திரி கவர்னர், கோலுக்கார கவர்னர் சார்பாக உங்களுக்கு நன்றியை சொல்லி இருக்கிறாங்க. அனைவரும் நலமற்று அம்மன் அருள் பெற்று வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்தோட அவங்களும் நல்லா இருக்கணும், ஊரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஊரு கவர்னர் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க. இப்போது தங்கச்சி பயிராக யாருமே தெரியாதுன்னு சொல்லி நீ என்ன மனந்துடிந்தாய். அண்ணன் என்பது தெரியாது, எனக்கு தம்பி என்பது தெரியாது, எனக்கு தாய் தந்தை யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன சின்ன வயது சிரமாய் போச்சுங்க. எங்க இருந்தாலும் வாழ வேண்டியது நல்ல வாழ்க்கை. நிமிஷமா இப்போ நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு விளக்கமாக. அண்ணன் குந்தமா தேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தவள் இவள் தான் நான் எடுத்து வளர்த்தேன். அப்படி ஆகட்டும் மாமா. இப்போது இருந்தாலும் என் தங்கையானவள் என்னிடத்தில் வந்திருக்கின்றார். நான் கேட்க வேண்டிய கேள்வி அவகிட்ட கேட்டுக்கிறேன். தாய் தந்தை முகத்தை எப்போ நீ பிறந்தாயோ அன்று நாள் முதலாக பாண்டு மகாராஜனும் ஆந்திரா தேவி இறந்து விட்டார்கள். இறந்த நாள் முதலாக அந்த ஆளின மேல் பள்ளி கொண்ட ஆதின அரணாயனாப்பட்டவர் அந்த சங்கு என்று சொல்லக்கூடிய சங்கிலே வளர்த்து தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாக வளர்த்து எங்கே தந்திருக்கிறார் தெரியுமா? சிவனந்தாபுரியை ஆட்சி செய்து வருகின்ற போர்மன்னனுக்கு தந்திருக்கின்றார். அப்படி போர்மன்னனுக்கு தந்தாலும் மாமா எங்கள் ஆபத்தை காக்க வேண்டும், ஆபத்தை காக்க வேண்டும் ஆண்டாவா என்று இந்த ரட்டி பெண்களாகப்பட்டவள் எங்கள் மீது படையெடுத்து வருகிறார் மாமா என்று சொல்லும் போது, அம்மா மாமா தர்மபுத்திர மகாராஜனே, இது என்னால முடியாது, ஆண்டவனால முடியாது. இதுக்கெல்லாம் காரணமாக விளங்கும் உன் தங்கையாக விளங்கும் சங்கோதி மகனாக விளங்கும் யாரு அள்ளிமுத்தை அழைத்து அவனிடத்திலே சண்டை செய்தது உண்டானால் அந்த ரட்டி பெண்களை வெல்லலாம் என்று என்னிடத்தில் முறையிட்டார்கள். அவன் வண்ணமாக உன்னிடத்தில் வந்திருக்கிறான். தங்கா, நீ என்ன சொல்ற? ஐயோ
நீதியோ நேர்மையோ நீதியோ நேர்மையோ சொல்ல முடிய வார்த்தை அதிலோ கேட்கலாமோ அந்த பாதையில் திருவாஜமே எழுதினானோ நான் இன்றைக்கே மறந்து என்னவா செய்ய போறேன் ஆடுவோ சரி அண்ணா, இவ்வளவு நாளா அண்ணன் தம்பி 5 பேர்கள் இருக்கிறார் என்று நினைத்திருந்தேன். இன்றைய நாளையிலே வந்தவுடனே உன் மகன் அள்ளிமுத்தை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறாய் அண்ணா. உனக்கு நீதியோ நேர்மையோ என்ன அண்ணா என்று சொல்லுகின்றாய். இருந்தாலும் தங்க, இவ்வளவு நாள் கிடைச்ச பொக்கிஷமாக அண்ணன்மார்கள் நாங்க 5 பேர் இருக்கும் போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் மகனாக விளங்க அள்ளிமுத்தை அழைத்து அந்த ரட்டி பெண்கள் மீது போர் செய்ய வேண்டும், அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் அவனால் ஒருவனால் மட்டும்தான் முடியும், மற்றவர்களால் யாராலும் முடியாது. அதனால உன் மகனை அழைத்து அள்ளிமுத்தை அழைத்து, கண்ணே மகனே அள்ளிமுத்து, உன் மாமாவுடைய குறையை தீர்க்க வேண்டும், எத்தனையோ இன்னல் நேர்ந்திருக்கிறது, அந்த இடியோரெல்லாம் நீக்க வேண்டும் என்று உன் மகனிடத்திலே சொல்லி அனுப்பியது உண்டானால் நான் அதற்கேற்ற வழியை சொல்லி, மருமகனே அள்ளிமுத்து நீ சென்று வா என்று சொல்லி அழைப்பு கொடுத்து நான் அனுப்பி வைக்கிறேன். உன் மகனை கூப்பிடு. அப்படியா? சரி.